வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திருநெல்வேலி வெள்ளைக்குழம்பு. வெள்ளையாகவே இல்லை, ஆனால் வெள்ளைக்குழம்பு. ஓகே, அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், அவிச்ச முட்டை, எனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் 65. நல்லா குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு இன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து வைப்பாங்களா? இது ஃபேமஸா? ஆமாம். வெல்லம் குழம்பா வெள்ளை குழம்பா? வெல்லம் போட்டுக்கனால வெள்ளை குழம்பா? நான் வெள்ளை கலர் குழம்புன்னு நினச்சேன். வெள்ளம் தெரியாதா? நல்லா கேட்டோம்மா. சூடாக இருக்குப்பா. நல்லா காய்கறிகள் நிறையா போட்டு அவரைக்காய், உருளைக்கிழங்கு, எனக்கு சாப்பிட தெரியலன்னு வேறு சொல்லிட்டாங்கடா. நீட்டாக சாப்பிடுங்க. நீட்டானா எப்படி சாப்பிடுவா? நான் சாப்பிடுவேன்ல, என்னைய மாதிரி சாப்பிட சொல்கிறேன். நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்காங்க. அவங்களுக்கு அது ஓகேவா இது ஓகேவான்னு சொல்லுங்க. நீ சாப்பிட்ற மாதிரியா? நீ இப்படிதான் வாயை மூடிட்டு சாப்பிடுவேன். ஏய், குழம்பு செம்ம இருக்குடா. சூப்பராக குழம்பு. அது எல்லா காய்கறி போட்டதுனா டேஸ்ட் கொடுத்தது. கொஞ்சம் வெல்லம் வேற போட்டேன். இப்படிதான் சாப்பிடுவேன். டேஸ்ட் பண்ணிட்டேன். பிரமாதம். சவுண்ட் வரக்கூடாது வாயிலிருந்து. காலிஃப்ளவர் நல்லா இருக்கா? பிடிச்ச மாதிரி பொரிச்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட தேவையில்லாம பண்ணது. நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம். இது ஓகேவான்னு சொல்லுங்க. கை உதறாம, வாயில சவுண்ட் வராம. கை மட்டும் உதறக்கூடாதுப்பா. அது சரிதான், அவங்க சொன்னது தப்பு கிடையாது. எல்லாருமே அப்படிதானே சித்திரை சாப்பிடணும். கை உதறக்கூடாதுமா. சாப்பாட்டை உதறி விடக்கூடாது. அது எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எனக்கு. சும்மா உதறிட்டே இருக்காதே அப்படின்னு திட்டுவோம். வாயிலிருந்து சவுண்ட் வருதா? இல்லை, வாயில் என்ன வச்சிருக்கே சவுண்ட் வர்றதுக்கு? இப்படி சவுண்ட் வருதா? ஏதாவது வாயை மூடிட்டு சாப்பிட்றேன். நல்லா ருசிச்சு சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோதான். ஒருத்தவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நல்லா இருந்தால் மட்டும்தான் ருசிச்சு நல்லா சாப்பிடுவாரு. இல்லைன்னா அதுக்குலாம் சாப்பிட மாட்டாரு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி பண்ணி வேர்க்கடலை பண்ணி பண்ணலாம். அது பிடிக்குமா? ரெண்டுமே பிடிச்சதா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணிருக்கேன். அது ஒரு மாதிரி நாமத்தில் ஜாதி சாப்பிட்டுட்டு காலிஃப்ளவர். மழை வேறு மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, சில்லுன்னு காற்று வருது. நல்லா இருக்கு. நமக்கு போல சாப்பிட்டா ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வந்து அதையும் பண்ணக்கூடாதுன்றாங்க. எப்படியோ சொன்னாங்க, அசிங்கமாக ஏப்பம் விடுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஏப்பத்தில் என்ன அசிங்கம் இருக்குது? சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஏப்பம் விடுறது தான். நல்லா இருந்தால் டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா சாப்பிட்டு. சரி வீடு, அவங்களுக்கு மனசுல பட்டு தான் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு போட்டு வீடு, அது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. நான் ஒன்றுமே சொல்ல. அவங்க வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க. சொல்லட்டும். அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. அதான் அது இல்லாமல் பண்ணுறேன். நீங்கள் ஏப்பம் வந்தால் கட் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீயே பண்ணிக்கோ. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காதுமா. அதெல்லாம் அதை நினச்சிட்டு போ. கரெக்டாக
இந்த குழம்பு கீழே வருது. ரெயின் கோட் போட்டு தான் போகணும். அங்கே வெளிச்சமாக இருந்துச்சுப்பா. இப்போ திடீர்னு மேகம் வரப்போ தெரிஞ்சிச்சு. ஓ திரும்ப மழை வரப்போகுது. இன்னைக்கு எல்லாம் மழை தான் போட்டிருக்காங்க. அதிகமாக பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போட்டு. பேச்ச குறை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட். உங்க அம்மா இந்த மழை தண்ணியே பிடிச்சி ரொப்பிடலாம். தண்ணி வரலன்னு கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது அதை பிடிச்சிருச்சு. இல்லை 2 மணிக்கு 3 மணிக்கு 4 5 அப்படி மழை இருக்குன்னா போட்டுருக்காங்க. இப்போ கடைக்கு வேற போகணும். என்ன பண்ண போகணும்? நான் கூட பிடிச்சிக்கிறேன். நீ ரெயின் கோட் போட்டு அவ்வளோதான். நீ நிறைய மாட்டாது போட்டேன். இன்றைக்கி வந்து டைமும் இருக்குது. அதனால் பொறுமையாக அவசரம் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சத்தம் அதிகமாக கொடுக்கல நினைக்கிறேன். நீ ரெக்கார்டில் வந்து பார்த்தா தான் தெரியும். குழம்பு வந்து அல்டிமேட். நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரியாக காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற காரம் கண்டிப்பாக வேணும். திருநெல்வேலி வெள்ளைக்குழம்பு சூப்பராக இருக்குது. இது வெல்லம் போடுறதுனால வெள்ளை குழம்பா இல்லை வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளைய குழம்பா எனக்கு தெரியல. தேங்காய் அரைச்சி தெரியுது. ஓகே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச 65 நல்லா காரமாக மொறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல் ப்ளஸ் புடலங்காய் பொரியல் தரமாக இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து நான் நீட் அண்ட் க்ளீனாக சாப்பிட்ருக்கேன். ஏப்பமும் அவ்வளோ நான் விடலை. இன்றைக்கி ஏப்பம் வரல.
நான் மெதுவாக சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல. அது வந்து எதனால எப்போ வருதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, அதுதான் அதிகமாக கொஞ்சம் ஆவலாக அள்ளி நல்லா சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காற்றும் சேர்ந்து நம்ம உள்ளே முழுங்கிடுறோம். அதுதான் ஏப்பமாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மெதுவாக சாப்பிட்டதுனால எனக்கு ஏப்பம் வரலையா என்னன்னு தெரில. எனக்கு ஏப்பம் வரல எனக்கு. ஸோ நான் வந்து சொல்கிறேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. என்னென்னா வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்கிறீங்க. நான் அதுபடி நான் கரெக்டாக நடந்துக்கிறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்படி சாப்பிட்றேன். வேறு ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எதுவும் சொல்ல மாட்டேங்கண்ணா. நாளைக்கு கடை பூஜை. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும். நாளைக்கு காலையில், அதாவது வீடியோ உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கிற டயத்தில் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்ருப்போம். 7:30 to 8:30 நாங்கள் வந்து காலையில் சாமி கும்பிட்றோம். காலையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லோரும் வந்து உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். நாளையிலேருந்து கடை சாமி கும்பிட்டுட்டு திங்கக்கிழமையிலேருந்து நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஓகே, நன்றி, வணக்கம்.